இரவு தூக்கத்துக்கு பிறகு காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையிலே குளித்து குளிக்க முன்பிட்டு இறை நம்பிக்கை செய்து குழந்தைக்கு உண்டான எக்ஸசைஸும் பொண்ணுக்கு உண்டான எக்ஸசைஸும் அம்மாவுக்கு உண்டான உடற்பயிற்சியும் தன்னைக்கு எண்ணெயும் தேய்ச்சி அவள் வெளியே போகும்போது முன்னால் போன பெண்ணுக்கும் இப்பால் போகும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசங்கள் தெரிஞ்சுது. ஆமாங்க, பெரிய வித்தியாசங்களை தெரிஞ்சுது. அவள் நாள் கையில் மலர மலர வாடி போன மலர்களுக்கு தண்ணீர் கிடைத்த மாதிரியும் தண்ணீர் கிடைத்த பிள்ளைகளுக்கு நல்ல உரம் கிடைத்த மாதிரியும் அறிவும் ஜீவனும் வர 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 அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சுது. அப்போ அந்த வியாபாரமும் அவங்களுடைய நல்ல ஒழுக்கமும் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டு இருக்கும்போது தினமும் நல்ல ஹெல்த்தான ஃபுட்டுகள் சாப்பிட்டாங்க. ஃபுட்டுகள் சாப்பிடும்போது அதில் சந்தோஷம் அடைஞ்சாங்க. அந்த ஃபுட்டு வர்றதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பமே அங்கே முக்கியவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்போது அவங்க பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் லவ் மேரேஜ் பண்ணவங்க, குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவங்க, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவர் திடீர்னு வேலையில் கவனக்குறைவாக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதாவது ஷாக் அடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கும்போது அலறாங்க. அந்த நேரத்தில் இவன் தன்னுடைய அக்காவாக அவங்கள கூப்பிட்டு இல்லை காசு இருக்குது, நீங்கள் முதல்ல போய் அவங்கள பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சொந்தமாக போய் அவங்கள பார்த்து அவங்களுக்கு உண்டான சின்ன சின்ன செலவுகளை செய்து நேரியாக அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து பராமரிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான உணவு தேவை, வாடகை செலவுகளை கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் தேறி வந்த உடனே ஆனால் நீங்கள் இப்போ உடனே வெளியே போக முடியாது, தொழில் வேணும், உங்களுக்கு தான் எலக்ட்ரிஷியன் வேலை தெரியுமா, அதனால் என் கடை வாசல்லே ஒரு கடையை போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, அது வரைக்கும் அவர் ஒய்ஃபை வேலை வாங்கினதே இல்லை. அவங்க ஒய்ஃபு சப்போர்ட்டும் இவருடைய அறிவு வளர்ச்சியமாக நின்று அந்த இடத்துல நல்ல தொழில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஜனங்க பழக்கமான உடனே எங்கள் ஹவுஸ் ஓனர் சண்டை வந்துருச்சு. இதுக்கும் எனக்கு வாடகை வேணும்ட்டு அந்த அம்மா சரிங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒய்ஃபை அடிச்சிருந்தாரு. இதுக்கெல்லாம் பணப்பி பிடிச்சி அலையிறி அவங்களே கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்காட்டு. அப்போ இவர் உள்ளே புகுந்து அக்காவை அடிச்சது தப்பு, நீ அக்கா தான் முதலாளின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு இருந்த பண ஆசையை புரிஞ்சு கொண்டு கடையில் ஒரு போஸ்டிங்கை கொடுத்து கல்லாவோட உட்கார வச்சுருந்தாங்க. அது கூலாகிடுது, பிரச்சனை சாலாகிடுது. அப்படியே அந்த குடும்பங்கள் அப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத முக்கிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அறிவோடையும் ஞானத்தோடையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த பெண்ணோட அப்பாவும் குடிபோதையை விட்டுட்டு குடும்பத்துக்கு நல்ல மனுஷனாக மாறி நானும் இப்போ நல்ல ஆளாகிட்டேன், நானும் ஒரு கடை வைக்க போகிறேன், நான் உங்களுக்கே தெரியாமல் போய் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் ட்ரைனிங் எடுத்து அந்த ஐஸு கற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டேன். இனி ஆஃபீஸ் விட்டு வந்து இந்த ஐஸை விற்க ஆரம்பித்தேன். இப்போ நான் ஒரு ஐஸ்கிரீம் கடையே போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இன்னொரு ஐஸ்கிரீம் கடையும் ஓப்பன் ஆகுறாங்க. இப்படி அந்த குடும்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த பிள்ளைக்கு மேலே அந்த மூத்த பொண்ணுக்கு ஒரு பிரியம் வந்திருந்து இவருடைய துணியை நான் தான் துவை பண்ணி எடுத்துக்கிட்டு போகிறேன். அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வளருது. அந்த அன்பு நடந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லொழுக்கம் வந்துட்டாலே இந்த ஜாதி அந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாதுங்க, எல்லோரும் நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன்பாங்க. இப்போ அந்த ஓனர் அம்மாவுடைய பழைய ஓனருடைய பொண்ணே இவங்க மேலே ஆசைப்படுது. நீ ஆசைப்படலாமா, ஆனால் அந்த சமுதாயம் ஒத்துக்காது, நம்மளை வெட்டி போட்டுரும், அதனால் உனக்கு பிடிச்ச நல்ல பையனாக நானே பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் ஹெல்ப் பண்ணுறான். இந்த விதமாக போயிட்டு இருக்கும்போதே இந்த குடும்பத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் விதமாக வருது. பக்கத்து கடைக்காரன் இந்த கடையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பல வகையில் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது அவங்க ஞானத்தோடும் பொறுமையோடு இருந்து அந்த ஊர் மக்கள் சப்போர்ட்டோட அந்த பிரச்சனையெல்லாம் துணிக்கலப்பாட்டில் இன்னொரு கடை பக்கத்தில் வருது, விலை கம்மியாக விற்கணுன்ட்டு. அப்போ கம்மியாக விற்கும்போது அந்த மக்களே சேர்ந்து அவனுக்கு விரோதமாக சட்டத்தை ஏற்றி விட்டு இதெல்லாம் தப்பான காரியம், இப்படி நீ தொழிலை மட்டும் பண்ணக்கூடாது, ஒரு தொழிலை அழிக்கக்கூடாது, அப்படி அழிக்கிறதுனால என்ன பாவம்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்படியே வந்த பிரச்சனைகளையும் தாண்டி அந்த கடை ஒரு கடை 2 கடை 3 கடை 4 கடையாக மாறி வருது. அந்த பிள்ளைங்களும் படிப்பில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குது. ஒன்று படிப்பில் நல்ல மார்க் வாங்கிட்டு வருது, ஒன்று விளையாட்டில் மார்க் வாங்கிட்டு வருது. இந்த பொண்ணு படிப்பில் விளையாட்டுலேயும் நல்ல மார்க் வாங்கிட்டு வராங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள்லாம் படித்து பெரிய ஆள் ஆகிட்டீங்கன்னா மாமாவை மறந்துடுவீங்களான்னு கேட்டான். நாங்கள் ஐஏஎஸ்ஐ படித்தாலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மாமா தான் எங்களுக்கு தெய்வம். ஒவ்வொரு மாமாக்களும் இப்படி மாறினாங்கன்னா இந்த
நாட்டில் ஏழைகளும் கிடையாது, கீழ் ஜாதி ஜனங்களும் கிடையாது. எந்த ஜனங்கள் கீழ் ஜாதியாக இருக்கிறது? நல்லொழுக்கம் இல்லாத ஜனங்களும் நல்வழிகள் போகாத ஜனங்களுமே. எந்த ஜனம் நல்வழியை தேடிட்டோ உயர்ந்த ஜாதி ஆகிடுவாங்க. ஆமாங்க, நம்மக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்கள், நம்மக்கிட்ட இருக்க அறியாமைகள், நம்மக்கிட்ட இருக்க பக்திகள், நம்மக்கிட்ட இருக்க தீய பழக்கங்கள் தான் நம்மளை கெட்டவங்களாக்குது. ஒரு ஏரியாவில் பார்த்தா குடிசைங்க இருந்துச்சுன்னா அங்கே 100ல் 80 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க, 20 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க. அது வெளியே தெரியாது. அதே பணக்காரங்க ஏரியாவில் ஒரு 40 பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, 60 பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க. அது கொஞ்சம் தான் வெளியே தெரியும். அதை விட கோடீஸ்வரங்க இருக்கிற ஏரியாவில் போயிட்டிங்கன்னா 90 பேர் டாக்டரு, இன்ஜினியர் எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் 10 பேர் உலக திருடனா, கிட்னி திருடனா, ரோடு போடாத ரோட்டுக்கு பணம் வாங்குறவனாக இருப்பான். இதுதான் கலந்தது உலகம். இதில் உழைக்கிறவன் வாழ்வான், உழைக்காதவன் திருடுவான். திருடுறவன் வழியே போகிறான், இங்கே உழைக்கிற வழியே போகுதுங்க. கடவுளை நடனா எல்லாம் உயர்ந்த ஜாதி.